ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ. ஆனி மாதம் பல விரத சிறப்புகளை உள்ளடக்கியதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதத்துல நிறைய நிகழ்வுகள் எல்லாம் நடந்தாக புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆனி மாதத்துல சில ஆலயங்கள்ல நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு. இப்போ இந்த உத்தராயண புண்ணிய காலத்தினுடைய கடைசி மாதமாக ஆனி மாதத்தை சொல்லுவாங்க. இது தேவர்களினுடைய மாலை பொழுது, அப்படிதான் புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. பூலோகத்துல இந்த மாதத்துல இளவேநீர் காலமாக இருக்கும். கோடையினுடைய தாக்கம் நீங்கி இதமான காற்று வீசக்கூடிய ஒரு மாதம் இது. வடமொழியில இந்த மாதத்தை ஜேஷ்டா மாதம்னு சொல்லுவாங்க. இதற்கு மூத்த அல்லது பெரியங்கிறது பொருள். இந்த மாதத்துல நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்குன்னு புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆனி மாதத்துல வரக்கூடிய உத்திர நட்சத்திரம் ரொம்ப விசேஷம். ஏன்னா அன்னைக்கு மாலை நேரத்துல நடராஜருக்கு திருமஞ்சனம் செய்வாங்க. ஆனி திருமஞ்சனம் அப்படின்னுட்டு அன்றைய தினம் விரதம் இருந்து வழிபாடு செய்தால் நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதே போல பார்த்தீங்கன்னா 108 திவ்ய தேசங்களில் முதன்மையானதாக கருதப்படக்கூடிய திருவரங்கம் அரங்கநாதர் கோவிலில் ஆனி மாத கேட்டை நட்சத்திரத்தன்னைக்கு பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணுவாங்க. இது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த திருமஞ்சனத்தில் கலந்துக்கிறது பார்க்கறது அப்படிங்கிறது. இது மாதிரி எந்தெந்த கோவிலில் இந்த ஆனி மாதத்தில் சிறப்பான வழிபாடுகள் நடக்கும். அதே போல் 108 திவ்ய தேசங்களில் முதன்மையான திவ்ய தேசமான ஸ்ரீரங்கத்தில் பெருமாளுக்கு கேட்டை நட்சத்திரத்தில் திருமஞ்சனம் நடக்கும். அதுவும் ரொம்ப விசேஷம்னு பேசினோம். அதுபோல் பார்த்தீங்கன்னாக்கா சில கோவில்களில் ஆனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப ரொம்ப விசேஷமாக சொல்லுவாங்க. திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய உறையூர் வெக்காளியம்மன் கோவிலில் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாம்பழ அபிஷேகம் செய்வாங்க. பக்தர்கள் கூட கூடையாக மாம்பழங்களை கொண்டு வந்து அம்பாளுக்கு சமர்ப்பிப்பாங்க. அதை கொண்டு அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த மாம்பழங்கள் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும். அந்த பிரசாதம் வாங்கி சாப்பிட்றதுங்கிறது அவ்வளோ விசேஷமாக சொல்லுவாங்க. அதே போல் காரைக்கால் அம்மையாருக்குன்னு தனி கோவில் இருக்கு இல்லையா? இந்த கோவிலில் இந்த ஆனி மாத பௌர்ணமியை ஒட்டி 4 நாட்கள் விழாக்கள் நடக்கும். அதில் பௌர்ணமி அன்னைக்கு மாங்கனி திருவிழா அப்படின்னே ஒன்று பண்ணுவாங்க. அவ்வளோ விசேஷம். பொதுவாக ஆனி மாதம் வரக்கூடிய பௌர்ணமிங்கிறதே ரொம்ப விசேஷம். இந்த பௌர்ணமியில் மாங்கனி திருவிழா அப்படின்னு காரைக்கால் அம்மையாருக்கு செய்யப்படக்கூடிய அந்த ஒரு திருவிழா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. அன்னைக்கு காரைக்கால் கைலாசநாதர் மற்றும் அம்பாளோட காரைக்கால் அம்மையாரினுடைய திருவுருவச் சிலையும் ஊர்வலமாக எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வீட்டுக்கு மாடியில் நின்றுக்கிட்டு மாம்பழங்களை அம்பாளை நோக்கி வீசி வழிபாடு செய்வாங்க. இது மாங்கனி திருவிழா அப்படின்னே கொண்டாடுவாங்க. திருச்சியில் மலைக்கோட்டையில் தாயுமானவ சுவாமி கோவில் இருக்குது. பொதுவாக பெண்ணுக்கு வீட்டில் பிரசவம் நடக்குது அப்படிங்கும்போது தாயுமான சுவாமி கிட்ட வேண்டிப்பாங்களாம். சுகப்பிரசவமாக இருக்கணும், தாயும் செய்யும் நலமாக இருக்கணும், வாழைத்தார் காணிக்கையாக தரேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு வேண்டுதல் பண்ணுவாங்க தாயுமான சுவாமிக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த தாயுமானவ சுவாமி கோவிலில் இந்த ஆனி மாத பௌர்ணமி அன்னைக்கு சுவாமிக்கு வாழைப்பழ தார்களை கொண்டு வந்து காணிக்கையாக சமர்ப்பணம் பண்ணி வழிபாடு பண்ணக்கூடிய வழக்கம் இருக்குது. தங்களினுடைய குடும்பம் வாழையடி வாழையாக வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்கள் இந்த மாதிரி வாழைத்தார்களை கொண்டு வந்து சுவாமிக்கு சமர்ப்பித்து வழிபாடு செய்வாங்களாம். வழிபாட்டின் முடிவில் இந்த வாழைப்பழங்கள் அத்தனை பக்தர்களுக்கும் பிரசாதமாக கொடுப்பாங்க. ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ.